இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறது மல்லி செடி பதியம் பண்ணலாம். வேர் வர வைக்கிறதுக்கு சின்ன சின்ன பிரான்ச்சஸ் வேர் வர வைக்கலாம். டப்பில் தான் இருக்குது, சின்ன டப்பில் இந்த செடி மல்லி செடி தொட்டி மல்லி. இது போல் பூ பூத்த பிரான்ச்சஸ் கூட பாருங்கள் நம்ம கட் பண்ணி வச்சிடலாம். ரொம்ப பெரிய பெரிய கிளை வைக்கணும்னு ஒன்றும் இல்லை. இந்த பூ பூத்த இடத்துல கூட நீங்கள் கிள்ளி ஒரு இலை இருக்கிற இடத்துல கூட கிள்ளி வச்சா வரும். இருந்தாலும் நம்ம கொஞ்சம் பெரிய பிரான்ச்சஸ் வைக்கலான்னு சொல்லிட்டு இப்போ பூ பூத்த கிளை இந்த சைஸ் இருக்குது. நீங்கள் ஃபுல்லாகவே எடுத்துட்டால் ரொம்ப இங்கெல்லாம் நிறைய தளிர் போடும். இங்கே மட்டும் நம்ம எடுத்தோம்னா கொஞ்சம் இங்கே போடும், இங்கே கம்மியாக இருக்கும். அப்படி நான் சொல்கிறது. ஆனால் நான் இப்போ கண்ணு பகுதியில் தான் உடைக்க போகிறேன். 2 பிரான்ச்சஸ் இருக்குது பாருங்கள். இது போல் உடைச்சிட்டு நம்ம 2 செடியாக கூட பிரித்து வச்சிடலாம். நீங்கள் இது போல் பாருங்கள், கண்ணு பகுதியில் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். 2ஆக கூட நீங்கள் கட் பண்ணிடலாம். இது போல் நீங்கள் 2 செடியாக கட் பண்ணிவிட்டு மண்ணுக்குள்ளே வைக்கலாம். மல்லிக்கீரை நீங்கள் பதியத்துக்கு வைக்கும்போது தளிர் வரும்போதே மொட்டோடு தான் வரணுன்னா நீங்கள் இந்த மெத்தடில் நடுங்க. பாருங்கள், இது கொக்கோ பீட்டு சாயில், அதாவது பழைய மண். நீங்கள் கொக்கோ பீட்டோட ரெட் சாயில் கூட எடுத்துக்கலாம். அதாவது 1/2 கப்பு சாயில், 1/2 கப்பு மணல், கொஞ்சமாக வெர்மி கம்போஸ்ட்டு, அதாவது மண்புழு எருவு இல்லைன்னா கூட நீங்கள் டீ தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இது போல் பாருங்கள், மண் இது போல் மண்ணும் மணல் கலந்தா போல் நான் பாதி தொட்டிக்கு எடுத்துருக்கிறேன். இந்த மெத்தடில் நீங்கள் செடி நட்டிங்கன்னா தளிர் வரும்போதே மொட்டோடு தான் வரும். ஜாஸ்மின் பிளான்ட்டில் சீக்கிரமாக பட்ஸ் வரணுன்னா நீங்கள் இந்த மெத்தடில் நட்டிங்கன்னா சீக்கிரமாக பட்ஸ் வரும். பாருங்கள், இது போல் வாழைப்பழம் தோல் ரொம்ப போடக்கூடாது, அதுக்குன்ட்டு கொஞ்சமாக தான் போடணும். 2 வாழைப்பழம் தோல் எடுத்துருக்கிறேன், சின்ன சின்ன வாழைப்பழம் தோல். இது போல் நீங்கள் பனானா பீல்ஸ் போடும்போது தளிர் வரும்போதே மொட்டோடவே வரும் மல்லி செடியிலேருந்து. நடு பகுதியில் மட்டும் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். நீங்கள் கொக்கோ பீட்டில் நடுற மாதிரி இருந்தால் நடு பகுதியில் மண் போடணும், அதாவது கொஞ்சம் போல் மண் போடணும். நான் எல்லாமே கலந்தா போல் தான் இருக்கும், பழைய சாயில் இது. இப்போது நம்ம மொட்டோடவே வைக்கிறோம், அதாவது பூ பூத்த கிளை தான் இது. இந்த பூவெல்லாம் நீங்கள் எடுத்து விட்டுடலாம், இல்லை அப்புறம் கூட எடுக்கலாம். எப்படி வச்சாலும் மல்லிக்கிளை வரும். இருந்தாலும் இந்த மல்லி செடியில் மொட்டே வரலன்னு சொல்கிறாங்க, அதுக்காக சொல்கிறேன் நான். இந்த மெத்தடில் நீங்கள் கிளைலாம் இப்போ பூ பூக்காத செடி கூட அந்த கிளையிலேருந்து நீங்கள் பிரான்ச்சஸ் கட் பண்ணி வச்சிங்கன்னா பதியத்துக்கு சூப்பராக மொட்டு வைக்கும். பாருங்கள், இது செம்மண் தண்ணி தான். நீங்கள் செம்மண் கூட நான் இப்போ கையால் அலசினேன் இந்த செடி நட்டுது. இருந்தாலும் செம்மண்ணே கூட நீங்கள் சப்போஸ் கொக்கோ பீட்லலாம் நடுறீங்க, அப்போ நீங்கள் மணல் கொக்கோ பீட்டு 2மே சேர்த்து நடும்போது செம்மண் 1 ஸ்பூன் தண்ணியில் கலந்து 1 கிளாஸ் தண்ணியில் ஊற்றிடலாம். அந்த மெத்தடு இருக்குது. ஒரு 3 டேஸ் வரைக்கும் நீங்கள் வெயிலில் வைக்கக்கூடாது, அதுக்கப்புறமா சன்லைட்டில் வைக்கலாம். பூ பூத்த கிளை மல்லிக்கிளை இது போல் பதியம் பண்ணிங்கன்னா சீக்கிரமாக பூக்கள் பூக்கும். இந்த வீடியோவில் தான் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நன்றி, தேங்க்யூ.